இப்போ வந்து சில பேர் வீட்டில் வந்து தீய சக்தியோட நடமாட்டம் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ உள்ளே போகிறீங்க, வீட்டுக்குள்ளே வெளியில் போயிட்டு நல்லா ஜாலியாக இருப்பீங்க, எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க வெளியில். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே யாரோ நம்ம கூட இருக்கிற மாரியே தோணும் உங்களுக்கு. அது வந்து அவங்களுக்கே தெரியும், ஆனால் வந்து வெளியில் சொல்ல முடியாது. அதுமாரி வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து இருக்கும். அதை வந்து நான் சொல்கிற மாரி செஞ்சீங்கன்னா அந்த தீய சக்தியிலேருந்து அமானுஷம் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகி போயிடும். என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு தேவை வந்து இரும்பு ஆணி இருக்குது இல்லையா, அரை அடி இருக்கணும் அந்த ஆணி. அது போல் வந்து ஆணி பார்த்து கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க. இந்த கற்றாழை செடி லேயர் லேயராக வரும் பாருங்க, அந்த இலை குருத்து மாரி அந்த இலை வந்து பெரிய மட்டையை பார்த்து உடச்சிக்கிங்க. இப்போ இப்படி உடச்ச உடனே முனை உடச்ச உடனே என்ன பண்ணும், மேலே வந்து ஜல்லி மாரி குழ குழன்னு ஒரு மாதிரியா இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்க, இந்த ஆணியை வந்து நல்லா பழுக்க காசி அந்த ஜல்லி மாரி உள்ள குழ குழன்னு இருக்குது இல்லையா, அதில் சொருவி விட்டுருங்க. சொருவி அப்படியே என்ன பண்ணுறீங்க, எடுத்து போய் ஒரு ஓரமாக ஹாலில் வச்சுடுங்க. ஹாலில் ஒரு பக்கமாக ஓரமாக வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அப்படியே அந்த ஆணியை எடுத்து அந்த கற்றாழையிலேருந்து பிடுங்கிடுங்க. பிடுங்கி என்ன பண்ணுறீங்க, இந்த கற்றாழையை எடுத்து கால் படாத இடத்துல தூக்கி ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடாது, கால் வைக்கக்கூடாது, ஜனம் நடமாட்டம் வந்து இருக்கிற இடத்த பார்த்து தூக்கி போட்டுருங்க. ஒரு பையில் போட்டு கவரில் போட்டு கூட எடுத்து போட்டுடலாம் அந்த கற்றாழை. இந்த ஆணி அப்படியே என்ன பண்ணுறீங்க, எடுத்து செவுத்தில் அடிச்சிடலாம். நீங்கள் எந்த ரூமில் போயிட்டு இருக்கிறீங்களோ அந்த ரூமில் ஒரு மாதிரியா உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும். ஒரு உள்ளே போனோடனே என்னமோ ஒரு மாதிரியா இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த ரூமில் வந்து செவுத்தில் அடிச்சிடலாம். இது வாடகை வீட்டில் இருக்கிற செவுத்தில் ஆணி அடித்தா அவங்க எதனா கேட்பாங்க, பிரச்சனையாக இருக்கும்னு தெரிஞ்சால் லைட்டாக அந்த ட்ரில்லிங் மிஷின் வாங்கியாந்து சீராக சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு லைட்டாக வச்சு அது உள்ளே செவுத்தில் வச்சிருங்க. இந்த ஆணி அடித்ததுக்கப்புறம் செவுத்தில் அடித்ததுக்கப்புறம் நீங்களே உணரலாம், அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. இது ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். என்ன ஒன்று, இந்த ஆணி அடிச்சுட்டு செவுத்தில் அடிச்சுட்டு போயிட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, தலை குளிக்கணும். தலை குளிச்சுட்டு பூஜை ரூமில் போயிட்டு திருநீர் நெத்தியில் இட்டுக்குன்னு சாமியை கும்பிட்டுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாமி எந்த சாமி இருக்குதோ அந்த சாமியை வந்து நல்லா வேண்டி, எனக்கு வந்து இந்த கெட்ட சக்தியிலேருந்து தீய சக்தி நடமாட்டத்துலேருந்து காபந்து பண்ணணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இதுக்கப்புறமும் உள்ளே எதுவுமே வரக்கூடாது, நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தால் நாங்கள் எங்கள் பின்னாடி இன்னும் தொடர்ந்து வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் வராத அளவுக்கு நீ தான் பார்த்துக்கணுன்னு நல்லா வேண்டிக்கணும். வேண்டிக்கினீங்கன்னா அப்படியே உங்களுக்கே தெரியும், நாளாக ஒரு மாற்றத்தை